ஹாய் மக்களே, சிறகடி காசை சீரியல் ஏப்ரல் 8, 2026 என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சிறகடி காசையில் மீனாவை எல்லாரும் பார்க்க வராங்க. அவள் வயிற்றில் கத்தி குத்து பட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அதில் எல்லோரும் பார்த்துட்டு வராங்க. ஸ்ருதி சொல்கிறா, அந்த சிந்தாமணி வீட்டுக்கு போய் அந்த சிந்தாமணியை நான் சும்மா விட மாட்டேன், அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் அவள் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறா ஸ்ருதிகிட்ட. மீனா அம்மா சொல்கிறாங்க, நீ இதுக்கு தான் எலெக்ஷன்லாம் வேணாமா, நீ எலெக்ஷன்லாம் நிற்க வேணாம், இப்போ இதோட போச்சு, எலெக்ஷன் நின்று உனக்கு ஏதாச்சும்னா எங்களால் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. உடனே ஸ்வேதா சொல்கிறா, மீனாக்கு நாங்கள்லாம் இருக்கோம், அப்போல்லாம் அவளை நாங்கள் விட்டுற மாட்டோம், நாங்கள் சப்போர்ட்டை நாங்கள் எல்லாமே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்லிகிட்ருக்காங்க. முத்துவும் சொல்கிறார், ஆமாம் நம்ம எல்லாமே நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கோம், மீனா தான் பயப்படுறா அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்கிறாரு. உடனே மீனாவோட தம்பிக்கு ஃபோன் வருது. ஃபோன் யார் பேசுகிறான்னா ரேகா பேசுகிறா. இதுமாரி எப்படி இருக்காங்க, மீனா நல்லா இருக்காங்களான்னு விசாரிக்கிறா. மீனாட்ட பேசுகிறா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லாயிடுவீங்க, உடம்பு பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பேசிட்டு வைக்கிறா. மீனாவும் எல்லோரும் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்ருக்கா. உடனே எல்லோரும், நீ கண்டிப்பாக எலெக்ஷனை நின்று அந்த சிந்தாமணியை ஜெயிக்கணும், நாங்கள்லாம் உனக்கு இருக்கோம் கூட துணையாக சப்போர்ட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி, ஸ்வேதா எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. போலீஸ் சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. சிந்தாமணி ரவுடிங்கள்கிட்ட கத்தியால் குத்த சொன்னால, ரவுடிங்கள்கிட்ட காசு கொடுத்து, நீ நான் என்னோடய குடவுனில் பூ குடவுன்லேயே இரு, வெளில வராத நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஆள் ஓடி போலீஸ் வராங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பின்னாடி வழியாக போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா சிந்தாமணி. உடனே மீனா, இது மாதிரி மீனாவுக்கு கத்தி குத்து பட்டத்தில் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்கன்னு முத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு உங்கள் மேலே அப்படின்னு சொல்லவும், இதை அவங்க எலெக்ஷனுக்கு ஜெயிக்கிறதுக்காக அவங்களே ஆள் வச்சு கத்தியெல்லாம் குத்திக்கிட்டு இப்போ ஏன் பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இதெல்லாம் ரேகா வெளிலேருந்து கவனிச்சிட்டு இருக்கா. நீங்கள் இதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சைன் வாங்குறாங்க. எதுக்கு சைன்லாம் கேட்குறீங்க சிந்தாமணி போலீஸ்கிட்ட கேட்குறா. இல்லை, நாங்கள் உங்கள்கிட்ட விசாரிச்சிருக்கோன்னு தான் எங்களுக்கு தெரியணும்ல, விசாரிக்கணும்னு, இது ஒரு எவிடன்ஸு அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிட்டு போகிறாங்க. முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க செக்கப் பண்ணுறதுக்காக. டாக்டர் பரவாயில்ல, இப்போதைக்கு இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. முத்து பில் கட்டிகிட்ருக்காரு. உடனே மீனாவை பார்க்க எல்லாருமே வராங்க. என்ன மீனா, நீ வாபஸ் வாங்க போறியாமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இது மாதிரி எனக்குன்னா பரவாயில்ல, இவருக்கு ஏதாச்சும் என்னால் தாங்க முடியாது, அதனால தான் நான் வாபஸ் வாங்குறான்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உனக்காக நாங்களாம் இருக்கோம் மீனா, நீ வாபஸ் வாங்கக்கூடாது, நாங்கள் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோன்னு என்னோடய பையனை போலீஸு கூப்பிட்டு போய் மிரட்டினாங்க. நாங்கள் தான் அதெல்லாம் அவங்க போலீஸ்ட்டெலாம் பேசி திரும்ப கூப்பிட்டு வந்தோம், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட, நீ பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பூ கட்டுறவங்கெல்லாம் மீனாட்ட சப்போர்ட்டிவாக பேசிகிட்ருக்காங்க. நான் இவ்வளோ தூரம் நம்ம பூ கட்டுற தொழில் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் நாங்களாம் தள்ளுவண்டியில் பூ கட்டி விற்றுட்ருக்கோம், அந்த சிந்தாமணி எங்களை உள்ளே விட வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. நீ கண்டிப்பாக நிற்கணும், நீ தான் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கணும், நாங்களாம் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி மீனாவை என்கரேஜ் பண்ணுறாங்க. மீனாவும் சொல்கிறா, நீங்களாம் இவ்வளோ எனக்கு உறுதுணையாக இருக்கும் போது நான் கண்டிப்பாக எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொல்லவும், முத்துவும் இதை தான் நாங்கள் ஆசைப்பட்டோம், நீ கண்டிப்பாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மீனாட்ட சொல்கிறாரு. இதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி பெருமையாக எல்லோரும் முன்னாடி சொல்லிகிட்ருக்காரு. அடுத்தது எல்லாரும் போய் சிந்தாமணிகிட்ட அவங்க ஆளுங்கெல்லாம் போய், மீனாக்கு புத்தியே வரல, இந்த இவ்வளோ பட்டம், அவள் வாபஸ் வாங்க போகிறது இல்லையாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இதுமாரி அவள் பண்ணுவான்ட்டு, அவன் முத்து அவங்க கூட இருக்க அவங்க புருஷன் அவன் வாபஸ் வாங்க விட மாட்டான், அதனால் அவள் என்ன தான் பண்ணுறா பார்க்கலாம், அப்படி என்னை மீறி ஜெயிச்சிருவாளா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிகிட்ருக்கா. விஜயா ஆட்டோவில் இறங்குறா. மீனாவோட போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கு. அந்த ஏம்மா நீங்கள் இங்கே இறங்கலையே, நீங்கள் வேறு இடத்துல தானே இறங்குறேன்னு சொன்னீங்க, இங்கே இறங்குறீங்களேன்னு சொல்லவும், பரவாயில்ல நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்னு சொல்லி இறங்கிக்கிட்டு அவள் சொல்கிறாரு. இந்த போஸ்டரை பார்க்கவும் ஆட்டோக்காரு, இவங்க மீனா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சில பேர் பேசிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த மீனா பெருமையாக சொல்லவும், இவ பணத்தை கொடுத்து ஆட்டோவை கட் பண்ணிவிட்டு அந்த போஸ்டரை கிழிக்கிறா. இதை பார்த்த போஸ்டர் ஓட்டிகிட்டு இருந்தவங்க பின்னாடியே துரத்திட்டு வராங்க. இவளை பிடிச்சி யார் மூஞ்ச மூடிக்கிறா, ஓடுறா.
பிடிச்சிடுறாங்க. ஆனால் முகத்த மட்டும் காமிக்கல அவ. நல்லா அடிக்கிறாங்க பின்னாடியே. கட்டைய வச்செல்லாம் ஓடவும், யார் நீ எதுக்கு போஸ்ட்டு கிழிக்கிற அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஓடிடுறா. அப்போதைக்கு முத்து வந்து காரில் வந்துட்டுருக்கான். உடனே அந்த காரில் போய் விழுறதுக்காக போகிறான். இவன் பார்த்துட்றான் அவங்க அம்மா தான் சொல்லி விஜயாவை. பார்த்தவும் எதுக்கு அம்மா வந்து இங்கே இப்படி மூஞ்ச மூடிட்டு ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடிலாம் துரத்திட்டு வராங்கல்ல அவங்கள்ட்ட கேட்குறான். எதுக்குக்கா துரத்திட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க சொல்கிறாங்க, மீனாவோட போஸ்டர்லாம் அந்த பொம்பளை கிழிச்சிட்ருக்கா, அவளை சும்மா விட மாட்டோம், போகிற பாரு முத்து அவங்க ஓடுறா பாரு அப்படின்னு சொல்லவும் பாவம் அம்மா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. என்னது அம்மாவா? இல்லைக்கா வயசானா அவங்க தெரியுது, அதனால சரி விடுங்க போயிட்டு போட்டோம், நீங்கள் நேரமாயிடுச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் ஒட்டுறவங்க நான் 2-3 பேர் ஒட்டுறாங்கல்ல அவங்களாம் வந்து அனுப்பி வைக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடியும். பாய் மக்களே. டெய்லி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.